இந்த அற்புதமான நூலை மிக நிறைவான மொழியில் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மருத்துவர் தாயப்பன் அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவருடைய மொழிபெயர்ப்பை குறித்து எல்லோரும் பேசினார்கள். மிகவும் எளிமையாக வாசிக்கிறவர்களுடைய மனதில் மிக ஆழமாக பதியத்தக்க வகையில் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய மிக நுணுக்கமான நுண்ணிய வார்த்தைகள் மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பை நமக்கு தந்திருக்கின்றன. அதை குறித்து மருத்துவர் அவர்கள் நம்மிடம் உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் நான் 3 பேருக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஒன்று, எங்களுக்கெல்லாம் வான்காவும் அவர்தான், மைக்கேல் ஆஞ்சலோவும் அவர்தான், மருதுவும் அவர்தான். பெரும்பாலும் மிகப்பெரிய பத்திரிகைகளில் பெயரை தன் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்வதை ஒரு பெருமையாக நினைப்பார்கள். ஆனால் மிகச்சிறிய பத்திரிகையான எங்களுடைய பத்திரிகையை தன்னுடைய பெயரை ஒரு நொபேல் பரிசை போல தன்னுடைய பெயருக்கு முன்னால் சூட்டி கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை தோழர் தலித் முரசு சுந்தர் அவர்களுக்கு எங்களுடைய முதல் நன்றி. அந்த பெயர் மாத்திரமல்ல, அந்த மனிதனும் எனக்கு நெருக்கமான என்னுடைய தம்பி பிரபாகரன். இந்த இருவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இருவருக்கும் ஜாதியை ஒழிக்கும் வழி புத்தகத்தை வழங்க எத்தனிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வயலின் கற்றுக்கொண்டார் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த இசையை நாம் கேட்டதில்லை. ஐயா பெரியார் அவர்கள் பேச்சையும் நாம் பல பேர் கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு தம்பி அறிவின் இசையிலே டாக்டர் அம்பேத்கரின் வயலினை கேட்டோம். அவன் பாடலிலே ஐயா பெரியாரின் பேச்சை கேட்டோம். அறிவு எங்களின், அதாவது அவனை கலைஞன், இசைஞன் என்றெல்லாம் சொல்லுவதை காட்டிலும் அவன் எங்களுடைய பெருமை, எங்களுடைய பெருமிதம், எங்களுடைய தலைக்கணம், எங்களுடைய திமிர். சுருக்கமாக சொன்னால், பண்ணைப்புறத்திலிருந்து அன்று பறந்து வந்த அண்டக்கிளைக்கு பிறகு வந்த சின்ன கிளி அவன். தேங்க்யூ ஸோ மச் அறிவு. அருமை நண்பர்களே, ஒரு இந்த மிக முக்கியமான, இந்த இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு நூலை பற்றி பேச துவங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். போன மாதம் ஒரு நாள், அதாவது இடைநிலை சாதியை பற்றி ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த படத்தின் பெயர் படையாண்ட மாவீரா என்று. நான் இதற்கு முன்பு அப்படிப்பட்ட படங்களை பார்த்ததில் இருந்தாலும் ஒரு ஆர்வம் வந்தது எனக்கு. அந்த படத்தில் என்னதான் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், திரைப்படம் என்பது ஒரு அழகான மீடியம். அதிலே ஜாதியை இவர்கள் என்ன சொல்லி இருக்க போகிறார்கள் என்கிற ஒரு ஆர்வத்திலே அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் விசாரித்து பார்க்கையில் எங்குமே அந்த படம் ஓடவில்லை. கடைசியில் கோயம்பேடு ரோஹிணியில் அந்த திரையரங்கிலே அந்த திரைப்படம் ஓடுகிறது என்று சொன்னார்கள். அதுவும் இரவு 10:30 மணி காட்சி என்று சொன்னார்கள். எல்லோரையும் அழைத்து பார்த்தேன். சிலரை அழைப்பதற்கு வெட்கப்பட்டேன். அதனால் யாரையும் அழைக்கவும் இல்லை. அதனால் தனியாகவே நான் போனேன். 10:30 மணிக்கு காட்சி என்று சொன்னார்கள். இதற்கு முன்பு அந்த திரையரங்கிற்கு நான் போனதில்லை. ரோஹிணி திரையரங்கிலே உள்ளேயே இன்னொரு திரையரங்கம் இருக்குது, அதற்கு பெயர் ராகினி என்று சொன்னார்கள். ஸோ இந்த திரைப்படம் ராகினி திரையரங்கில் ஓடுகிறது என்று சொன்னார்கள். உடனே நான் அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு நான் உள்ளே போகிறேன். அந்த என்னுடைய திரையரங்கு ராகினி. அந்த போகும் அந்த பாத்வேயில் இந்த பக்கம் இருந்தது ரோஹிணி திரையரங்கம். அதனுடைய அந்த திரையரங்கத்தினுடைய கதவு திறந்திருந்தது. கதவுக்கு வெளியே மக்கள் கும்பலாக நின்று அதை உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே எல்லோரும் பார்க்கிறார்களே என்று நானும் சரி என்ன என்று அந்த கும்பலாக நின்று உள்ளே பார்த்தால் அந்த திரையரங்கிற்கு உள்ளே குஷி என்கிற அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேகரீனா என்கிற அந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அரங்கத்தின் இருக்கையிலே யாருமே இல்லை. அனைவருமே எழுந்து அந்த திரையரங்கத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடு திரையரங்கத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் போன போது அந்த பாடல் முடிகின்ற நேரம்
முடிந்தவுடன் திரும்பவும் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் கத்திய உடனேயே திரும்பவும் அந்த பாடலை ஒலிக்க விட்டார்கள், திரும்பவும் ஆடத் துவங்கி விட்டார்கள். சரி என்று நான் என்னுடைய ராகினிக்கு போகிறேன். அந்த திரைப்படத்தை பார்க்கிறேன். தமிழ் தேசியத்தை உயர்வாக பேசுகிறார்கள், தமிழர் வீரத்தை உயர்வாக பேசுகிறார்கள், சோழர்களை பெருமையாக பேசுகிறார்கள். சொல்லிவிட்டு சோழர்களின் வம்சம் நான் தான் என்று அந்த சொந்த சாதியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழை ஒரு பக்கம் பேசுகிறார்கள், அடுத்ததாக உடனே ஜாதியையும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திரையரங்கிலே முக்கால்வாசி திரையரங்கம் ஆட்கள் இருந்தார்கள். அதில் இருந்த ஆண்களும் பெண்களும் கைதட்டி விசிலடிக்கிறார்கள் ஒவ்வொரு ஜாதி அந்த உரையாடல் வரும் பொழுது. அருமை நண்பர்களே, இந்த தமிழ் சமூகத்திலே நமக்கு 2 முக்கியமான கருத்தாக்கங்கள் தான் இங்கே இருக்கும் அத்தனை அரசியலையுமே இயக்கும். ஒன்று திராவிட அரசியல், அதாவது பிறவி இழிவை நீக்குவதற்காக இந்த மண்ணிலே வந்த திராவிட இயக்கம். இன்னொன்று தன்னுரிமைக்காக, ஒரு தேசிய இனத்தின் தன்னுரிமைக்காக தோன்றிய தமிழ் தேசிய இயக்கம். பிறவி இழிவை போக்க வந்த திராவிட இயக்கம் தேய்ந்து தேய்ந்து அரசியல் அதிகாரம் என்று போய் அது சிறுக சிறுக தனிநபர் வழிபாடாக, கதாநாயக வழிபாடாக, கதாநாயகிகளின் வழிபாடாக, குறிப்பாக திரைப்பட கதாநாயகிகளின் வழிபாடாக தேய்ந்து போனது. தமிழ் தேசியம் என்று ஆரம்பித்தது இன்றைக்கு அதை ஜாதிகளை எல்லாம் குடிகள் என்று சொல்லி பெருமைப்படுத்தும் அளவிற்கு அது தேய்ந்து போய் கிடக்கிறது. அன்று எனக்கு ஒன்றுதான் புரிந்தது. திராவிடம் ரோகிணியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது, தமிழ் தேசியம் ராகிணியில் கைதட்டி விசிலடித்துக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் நின்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீட்சே சொல்லுவான், த காட் இஸ் டெட் என்று. கடவுள் இறந்து விட்டார் என்று அவன் பிரகடனப்படுத்தினான். இனி கடவுளின் தேவையில்லை என்று சொல்லுவான். இங்கே த ஐடியாலஜிஸ் ஆர் டெட். இங்கே அத்தனை கருத்தாக்கங்களுமே இறந்து போய்விட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழலிலே ஒரு வெறுமையில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் இந்த புத்தகத்தோடு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இதை எத்தனை பேர் படிக்கப் போகிறார்கள் என்கிற கவலை ஒரு புறம் இருந்தாலும், அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு புறம் இருந்தாலும், என்னை அடிக்கடி வாட்டுவது, இதை குறைந்தபட்சம் இதை மொழிபெயர்ப்பதற்கு முன்னால் 20 முறை வாசித்திருப்பேன். தோழர் எல்லோரும் சொன்னது போல் அவர் அவ்வளவு எளிதாக விடமாட்டார் தோழர். 20 முறையாவது படித்திருப்பேன். ஆனால் 20 முறையும் படித்து முடித்துவிட்டு தோழருக்கு தொலைபேசியில் சொல்லுவேன், என்ன தோழர் எழுதியிருக்கிறார், என்ன தோழர் இது ஒரு, அதாவது யூ cannot step into the same water twice என்று ஹெராக்ளிட்டஸ் சொல்லுவான். ஒரு ஓடும் தண்ணீரில் நீங்கள் கால் வைத்து எடுத்த பிறகு மீண்டும் கால் வைக்கும் போது அந்த தண்ணீர் அங்கே இருக்காது, ஓடி இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் படிக்க புதிதாக அந்த தண்ணீருக்குள் நான் கால் வைத்து கொண்டே இருந்தேன். புதிதாக அந்த தண்ணீருக்குள் நான் கால் வைத்து கொண்டே இருந்தேன். இப்படி இதை மறந்து விட்டேன். ஏதாவது இந்த வெறுமை சூழல் என்று சொன்னேனே, அணுகுண்டை காட்டிலும் மிக ஆபத்தான ஒரு கண்டுபிடிப்பு என்று சொன்னால் நம்முடைய மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்குள் நாம் தொலைந்து போன காலகட்டத்தில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த நூல் என்பது, இதை நான் ஒரு பைபிளோடு கூட நான் ஒப்பிட மாட்டேன். அது ஒரு கான்கிரீட் டெக்ஸ்ட். அதை நீங்கள் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் டார்வின் வந்தாலும் சரி, பரிணாமம் தியரி வந்தாலும் சரி, நீங்கள் பிறப்பு என்று வரும்போது திரும்பவும் ஆடம்ஸ் தோட்டத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் இது ஒரு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நதியைப் போல் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதியைப் போல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திஸ் இஸ் அ லைவ் வயர். இது இஸ் அ லைவ் வயர். ஜாதி என்கிற ஈரக்கையோடு எப்பொழுது தொட்டாலும் ஷாக்கடிக்கும். அது இப்படிப்பட்ட ஒரு நூல் இதுவரை ஏன் இங்கே விவாதிக்கப்படவே இல்லை? இது அவ்வளவு நீங்கள் அவ்வளவு ஒரு நீங்கள் கடந்து போய்விட முடியாத ஒரு நூல். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது என்ன உங்களுடைய தத்துவம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த நூலை கடந்து உங்களால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. இந்திய சமூகத்தில் பிறந்திருந்தால் இந்த நூலை கடந்து உங்களால் போயிருக்கக்கூடாது. நீங்கள்
இதை எல்லோருமே விவாதத்திற்கு உட்படுத்தியிருக்க இதை பற்றிய உரையாடல் நான் எங்குமே பெரிதாக கேட்கவே இல்லை. இதை பற்றி நான் பெரிதாக கேட்கவே இல்லை. அதுதான் எனக்கு இனி எப்படி படிக்கப் போகிறார்கள் என்பது அல்ல, இனி எப்படி இதை ஏன் இதுவரை விவாதிக்கப்படவில்லை என்கிற அது என்ன சொல்வது, அது ஒரு ஆதங்கம். எனக்கு ஒரு 4 பேரின் மேல் அந்த ஆதங்கம் அதிகம் இருக்கும். முதலாவதாக இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் மார்க்ஸை பற்றி விதந்து சொல்வது என்ன? இதுவரை வந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் உலகத்தை விளக்கி கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர்கள் மார்க்ஸை விதந்து, அது உண்மைதான். மார்க்ஸுக்கு முன்னால் வந்த தத்துவ ஞானிகள் அத்தனை பேருமே உலகத்தை விளக்கித்தான் கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்க்ஸ் அவர்கள் தான் இந்த உலகத்தை மாற்றுவது எப்படி என்று சொன்னார். அதனால்தான் மார்க்ஸ் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்று மார்க்சியர்கள் விதந்து பேசுகிறார்கள். மார்க்ஸை நாங்களும் விதந்து பேசுகிறோம். ஆனால் அதே மார்க்சியர்களுக்கு இதற்கு முன்னால் ஜாதியை பற்றி பேசியவர்கள் எல்லோருமே ஜாதி எப்படி தோன்றியது, என்ன செய்தது, என்ன வன்கொடுமை எல்லாமே பேசிக்கொண்டிருந்தார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களான இதை எப்படி மாற்றுவது என்று பேசினார், இதை எப்படி அழித்தொழிப்பது என்று பேசினார். அந்த யாட்ஸ்டிக்கை ஏன் மார்க்ஸுக்கு பயன்படுத்திய அந்த அளவுகோலை உங்களால் ஏன் டாக்டர் அம்பேத்கருக்கு உங்களால் பயன்படுத்த முடியவில்லை? இன்றும் தீண்டாமை ஒழிப்பைத்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஜாதி என்கிற வரும்போது அது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர், அது ஒரு மேல் கட்டுமானம், எவ்வளவோ பேசுகிறீர்கள். ஆனால் டாக்டர் அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள். அதாவது அந்த அடித்தளத்தை, காரணத்தை களைவர்களை நீங்கள் பெரிதாக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கரை நீங்கள் உயர்வாக பேசியிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நீங்கள் பேசியிருக்க வேண்டும். டாஸ் கேபிட்டலையும் நீங்கள் அதாவது மூலதனத்தையும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவையும் நீங்கள் உயர்வாக பேசியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் உயர்வாக பேசியிருக்க வேண்டும். நான் கேட்டதில்லை, எங்குமே கேட்டதில்லை இதை பற்றி விவாதம். அடுத்ததாக வருகிறவர்கள் இங்கே இருக்கக்கூடிய the so-called intellectuals, அறிவாளிகள் என்று சொல்கிறோமே, அந்த அறிவாளிகள் இங்கே அதாவது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த புத்தகத்தை, ஜாதியை அழித்தொழிக்கும் வழி புத்தகத்தை இதற்கு முன்பு ஆங்கிலத்தில் அல்லாமல் தமிழில் எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? கை உயர்த்தலாம். மிக்க பணிவோடு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கவில்லை. ஆங்கிலத்தில் படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையிலேயே டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். ஏனென்றால் கரடு முரடான மொழிபெயர்ப்பைத்தான் நீங்கள் இதுவரை வாசித்திருக்கிறீர்கள். டு ஹெல் வித் மாடஸ்டி சொல்கிறோம், நாங்கள் முதலாக மிக அழகாக நேர்த்தியாக ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமுமே கிடையாது அதை சொல்வது. ஏன் உங்களால் முடியவில்லை? ஏன் யாருமே செய்யவில்லை? இல்லை, நீங்கள் தலைக்கணத்தோடு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அப்படி அல்ல. ஐயா பெரியார் சொல்லுவார், வேறு யாருமே செய்யவில்லை, அதனால் நாங்கள் தூக்கி போட்டுக்கொண்டு செய்தோம். அதை உங்களால் தஸ்தாயெவ்ஸ்கியை மொழிபெயர்க்க முடிகிறது. மிர்தாதின் புத்தகத்தை, த புக் ஆஃப் மிர்தாதை உங்களால் மொழிபெயர்க்க முடிகிறது. மிக கடினமான டெக்ஸ்ட்டுகள் அதெல்லாம். டாஸ் கேபிட்டலை மொழிபெயர்க்க முடிகிறது. எவ்வளவோ கடினமான மொழிபெயர்ப்புகளை உங்களால் செய்ய முடிகிறது. ஏன் உங்களால் இந்த புத்தகத்தை மெனக்கெட்டு உட்கார்ந்து அமைதியாக நன்றாக ஒரு 10 காஃபியை குடித்துவிட்டு ஏன் உங்களால் இதை மொழிபெயர்க்க முடியவில்லை? எது உங்களை தடுக்கிறது? எது உங்களை தடுத்தது? நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் 36 வெளியிட்ட புத்தகம் அது. மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் சேர்த்திருக்க வேண்டாமா? அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய அறிவாளித்தனத்தை எல்லாம் வெளியே காட்டிக்கொள்கிறீர்களே, வெளியே காட்டிக்கொள்வதற்காக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பற்றி பேசுகிறீர்கள், இருத்தலியம் பற்றி பேசுகிறீர்கள். இருத்தலியம் என்பது என்ன? அது ஒரு ஹைலி இண்டிவிஜுவல் ஃபிலாசபி. அதாவது தனி மனிதன், ஒரு சமூகத்தை விட ஒரு தனி மனிதனுக்கு தான் இங்கே அவனுடைய தேர்வு தான் முக்கியம், அவனுடைய சாய்ஸ். அதை பற்றி தான் இந்த இருத்தலியம் பேசுகிறது. இந்த புத்தகம் இருத்தலியம் பேசுகிறது. இந்த புத்தகமும் தனி மனிதர்களுடைய தேர்வை பற்றித்தான் பேசுகிறது. ஏன் உங்களால் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பற்றி பேசும்பொழுது ஏன் இந்த புத்தகத்தை உங்களால் மேற்கோள் காட்ட முடியவில்லை? போஸ்ட் மாடர்னிசம் பேசுகிறீர்கள், கட்டுடைத்தலை பற்றி பேசுகிறீர்கள். இதைவிட யார் இந்த சமூகத்தில் எதை கட்டுடைக்க முடியும்? இந்த சமூகத்தை அழித்து கட்டுடைக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் உங்களால் ஒரு மேற்கோளாக கூட உங்களால் ஏன் இதை பேச முடியவில்லை? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல்களில் நான் கேட்க விரும்புகிற கேள்வி. அடுத்ததாக வருகிறவர்கள் நம்முடைய தலித்துகள்.
தலித்துகள் மிக அழகாக இந்த புத்தகத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். காரணம் சொல்கிறார்கள், இது டாக்டர் அம்பேத்கர் லாகூர் என்பது இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது. லாகூரில் அவர் பேசியது அது பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் பேசியது, தலித்துகளுக்காக பேசியதில்லை, அது நமக்காக பேசியதில்லை, தூக்கி ஓரமாக வைத்து விடுங்கள் என்கிறார்கள். நான் கேட்கிறேன் லண்டனிலே வட்டமேசை மாநாடு நடந்தது லண்டனிலே இல்லையா? அந்த வட்டமேசை மாநாடை தலைமை தாங்கியவர் ராம்சே மெக்டோனல், ஒரு வெள்ளைக்காரர். அதை துவக்கி வைத்தவர் 5ஆம் ஜார்ஜ் மன்னர், ஒரு வெள்ளைக்காரர். கிட்டத்தட்ட 16 வெள்ளை பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசியது வெள்ளைக்காரர்களுக்காக பேசினாரா, நமக்காக பேசினாரா? அவர் இரட்டை வாக்குரிமை என்ன 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்காக கேட்டார்? ஒரு 8 தலித்துகளுடைய உரிமைகள் என்று 8 உரிமைகளை சொன்னாரே, அதை என்ன ராம்சே மெக்டோனால்டுக்காக சொன்னார்? எந்த இடத்தில் என்ன சொன்னார் என்பது அல்ல, யாரிடம் பேசினார் என்பது அல்ல, அவர் என்ன பேசினார் என்பதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் ஒதுக்கி வைப்பதற்கு மிக எளிதாக காரணங்களை சொல்லிவிட்டு போகிறீர்கள். அடுத்ததாக நம்முடைய அதாவது இவர்கள் தமிழ் தேசியவாதிகள், அவர்களை பற்றி நாம் அதிகம் பேச தேவையில்லை. காரணம், அவர்களுக்கு ஜாதியை ஒழிக்கும் குறிப்பாக இருந்தாலும் சரி, அணுகுண்டு தயாரிப்பது எப்படி என்கிற குறிப்பாக இருந்தாலும் சரி, சமையல் குறிப்பாக இருந்தாலும் அது திருக்குறளை அத்தனையுமே இருக்கும் அவர்களுக்கு. அதை தாண்டி அவர்களுக்கு ஒன்றும் பெரிதாக தேவையில்லை. தவிர அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வடநாட்டுக்காரர் அவர். அதனால் அது பிறகு இல்லை, இன்னும் சொல்ல போனால் அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒருவேளை அந்த அரசமைப்பு அவையில் இல்லை என்று சொல்லியிருந்தால் அவர்களுக்கு கோபாலசாமி ஐயங்காரும் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் பிறகு ராஜாஜி அவர்களும் அவர்களுக்கு ஒருவேளை தனித்தமிழ்நாட்டை வாங்கி கொடுத்திருப்பார்கள். நேரம் அவர்கள் தனியாக நாடை ஆக்கி அதை ஒரு அமெரிக்காவுக்கு சமமான ஒரு வல்லரசாக ஆக்கியிருக்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும். ஒதுக்கி தள்ளுங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஆட்களுக்கு நான் வருகிறேன். அவர்கள்தான் இந்த நூலை உயர்த்தி பிடித்திருக்க வேண்டும். அது எங்கள் மதுரை பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதிகசுரனுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதாவது கட்டிக்க சேலை இல்லைன்னு சின்னாத்தா வீட்டுக்கு போனால் அவள் ஈச்சம்பாயை சுற்றிக்கிட்டு எடுத்த மாதிரி வந்தாம்பாங்க. இவர்களெல்லாம் கண்டுக்கவில்லையே, பெரியாரிஸ்டுகள் அல்லவா இதை தூக்கி பிடித்திருக்க வேண்டும் என்கிற எனக்கு ஒரு கனவு இருந்தது. இதுவரை அந்த உரையாடலை அவர்களும் நிகழ்த்தவில்லை, மன்னிக்க வேண்டும். அதாவது யாரோ ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு சாமியார் ஒரு கடவுள் இல்லை என்பதை ஒரு கான்கிரீட்டாக கூட சொல்லியிருக்க மாட்டார். கடவுள் இல்லை இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரிந்து தெரியாமலும் இப்படி வளைந்து நெளிந்து பேசியவரை கூட கண்டுபிடித்து அவரை புரட்சிக்காரராக்குவார்கள். 6 மாதத்திலே ஐயா பெரியார் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். 6 மாதத்திலே அதை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுவும் கூட அவருடைய அந்த ஒற்றை வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அது கூட தோழர் கவின்மலர் அவர் சொன்னார், ஆனால் அது முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் விட்டுவிட்டார். இந்த நூலை கொடுத்ததற்கு தமிழுலகம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது என்கிறார். அதுதான் அந்த நன்றி கூறும் என்று மட்டும் அவர் முடிக்கவில்லை, நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இவர்கள் மன்னிக்க வேண்டும், நம்முடைய பெரியாரிஸ்டுகள் பெரியாரையே ஒழுங்காக இவர்கள் இன்டர்பிரட் பண்ணுவதில்லை. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உடனே நம் ஆட்கள் அதற்கு பதில், அல்ல பெரியார் தமிழுக்கு செய்யாதையா? பெரியார் தமிழுக்கு என்னவெல்லாம் செய்து விட்டார்? அவர்தான் தமிழை நவீனப்படுத்தினார். அவர் தமிழில் தான் பேசுவார், வீட்டில் கன்னடத்திலா பேசுவார், தமிழில் தான் பேசுவார். அவர் உங்களை எல்லாம் என்ன ஆங்கிலத்தில் ஆணியன் என்றா சொன்னார், வெங்காயம் என்று தமிழில் தானே சொன்னார். இப்படித்தான் பேசுவார்கள். ஸ்ட்ரக்சரலிசம் என்று ஒரு மூமெண்ட் வந்தது ஐரோப்பாவில் 1960களில். ஸ்ட்ரக்சரலிசம் என்று ஒரு மூமெண்ட் வந்தது. அதாவது லேவி ஸ்ட்ராஸ், லக்கான் போன்றவர்கள் கொண்டு வந்தது ஸ்ட்ரக்சரலிசம். அதாவது இங்கே அனைத்துமே மொழியால் தான் கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய கருத்தாக்கங்கள் அனைத்துமே மொழிதான் கட்டமைக்கிறது. மொழி இல்லாமல் ஒன்றை சொல்லி பாருங்கள் பார்ப்போம். ஆக அந்த மொழியை கட்டுடைக்க வேண்டும் என்று சொன்னதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். பெரியார் பேசியது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். அவர் பேசியது போஸ்ட் ஸ்ட்ரக்சரல். உன்னுடைய தமிழ்தான்
இந்த ஜாதியை காப்பாற்றுகிறது. உன்னுடைய தமிழ் தான் இந்த ஜாதியை வளர்க்கிறது. பிறகு அதை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னாமல் என்ன சொல்வது? காட்டுமிராண்டி மொழி என்று அவர் சொன்னது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். நாம் அதற்குள் போவதே கிடையாது. இப்படி யாராலுமே விவாதிக்கப்படாத, ஆனால் கடந்து போக முடியாத மிக முக்கியமான ஒரு நூலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதில் நான் மிகவும் இதில் நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்து போன ஒரு செய்தி. அதாவது அவர் ஜாதியை ஒழிப்பதற்கு வழியெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அது சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. நீ ஒரு இந்து மதத்தை ஒழித்து விடு, அது அப்படி அவர் ஒரு கடுமையாகவெல்லாம் அவர் இதில் பேசவே இல்லை. கம்பேஷன். அதாவது இன்றைக்கு கூட நாம் என்ன சொல்லுகிறோம்? ஜாதி பார்க்கிறவனை உடனே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்வோம், அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவோம், இல்லை என்றால் வீரமாக பேசுவோம். ஜாதியை பார்க்கக்கூடாது என்று பாரதிதாசனை சொல்லியிருக்கிறான். ஜாதியை பார்த்தால் அதை அப்படித்தான் பேசுவோம். ஜாதி பார்க்கிறவர்களை நாம் ஒரு அஃப்கோர்ஸ் ஜாதி பார்க்கிறவர்கள் நாம் அப்படித்தான் பேச வேணும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? இந்துக்கள் ஜாதியை கடைப்பிடிக்கிறார்களே என்று சொன்னால் இட் இஸ் நாட் தட் தே ஆர் ராங் ஹெட்டட். அதுதான் கம்பேஷன். அவனுக்கு அறிவில்லாமல் செய்யவில்லை. அவன் அறிவில்லாமல் எல்லாம் செய்யவில்லை. வாட் இஸ் ராங் இஸ் தேர் ரிலிஜன். அப்படிப்பட்ட மதத்தை அவன் வைத்து கொண்டிருக்கும் வரை அவன் அப்படித்தானடா சிந்திப்பான். அதுதான் அந்த கம்பேஷன். நாம் அவர்களை மட்டுமே குற்றம் சொல்லிக் கொண்டு நீ ஜாதி பார்க்கிறாய், நீ ஜாதி பார்க்கிறீர்கள். அவனை ஏன் ஜாதி பார்க்க வைக்கிறது? தோழர்கள் சொன்னார், இந்த அந்த திருமணம், கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம். அவர் கேட்கும் கேள்வி அழகான கேள்வி. நல்லது, ரொம்ப அழகாக போவார். நல்லது, ஜாதி மறுப்பு திருமணம் ரொம்ப நல்லது, ஜாதி மறுப்பு திருமணம் செய்வது நல்லது. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி உங்களையும் நான் கேட்கிறேன். ஜாதி மறுத்து திருமணம் செய்யக்கூடாது என்று ஏன் யார் உங்களை தடுத்தது என்று கேட்கிறார். அதுதான் அவருடைய கேள்வி. அதுதான் டாக்டர் அம்பேத்கர் அந்த கம்பேஷனேட் கொஸ்டின். சில இடங்களிலே அந்த கொட்டி கவிழ்ப்பார். நாம் இதுவரை வைத்திருந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் கொட்டி கவிழ்ப்பார். நாம் பொதுவாக சம்பூகனை ஒரு பெரிய விக்டிமாக பார்ப்போம். சம்பூகன் ராமனுடைய அரசாட்சியிலே அவன் தலைகீழாக தவம் செய்தான். ஒரு சூத்திரன் எப்படி தவம் செய்யலாம் என்று ராமன் அவன் கழுத்தை வெட்டினான். சம்பூகன் பாவம், ஏகலைவன் பாவம். இது போல் நமக்கு ஏகப்பட்ட விக்டிம்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு டாக்டர் அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? He subverted the whole thing. அவர் ராமன் செய்தது தவறே இல்லை என்கிறார். ராமன் செய்தது தவறே இல்லை. காரணம், ராமன் அயோத்தியின் அரசன். அந்த அயோத்தியை ஆண்டு கொண்டிருப்பது வர்ணாசிரம தர்மம். வர்ணத்தின்படிதான் அந்த ராமன் ஆள முடியும். அங்கே வர்ணம் சூத்திரனை தவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. அதை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசனுடைய கடமையா இல்லையா? நீ எதற்காக போய் தவம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா வார்த்தையில் கேட்டால் என்ன விளக்கமா இருக்கா? நீ போய் தவம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ எதிர்க்க வேண்டியது ராமனை அல்ல, வர்ணாசிரம தர்மத்தை. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்க்க வேண்டியது ராமனை அல்ல. சம்பூகனை விக்டிமைஸ் அப்படியே நம்ம கதாநாயகனாக பார்க்கிறோமே. அவன் தவம் செய்திருக்கக்கூடாது, வர்ணாசிரம தர்மத்தை கொளுத்தி இருக்க வேண்டும். அதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அடுத்ததாக மிக இந்த நூலிலே ஒரு பகுதி வருகிறது. அது வர்ணங்களை பற்றிய ஒரு பகுதி. அது வர்ணங்கள் என்பது இப்பொழுது பெரும்பாலும் நமக்கு பல பேருக்கு அது வர்ணங்கள் என்றால் என்னவென்று கூட இந்த தலைமுறைக்கு தெரியாது. அதாவது வர்ணாசிரமம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, அந்த வர்ணம் என்பது அந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய வர்ணம் என்பது பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இந்த அடுக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமூகம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆனால் ஆரிய சமாஜிகள் இந்த சமூகத்தை வர்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வர்ணம் என்பது ஜாதியின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில். ஒரு நல்லவனாக ஒருவன் இருந்தால் அவனை பார்ப்பனாகி விடலாம்,
ஒரு நன்றாக சண்டை போடுகிறவனாக இருந்தால் அவனை சத்திரியனாக்கி விடலாம். ஒரு நன்றாக வேலை செய்கிறவனாக அது வியாபாரம் செய்கிறவனாக இருந்தால் வைசியனாக்கி யாராக இருந்தாலும் அப்படி என்று அவர்கள் சப்பை கட்டி இந்த வர்ணத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது ஆல்மோஸ்ட் வழக்கொழிந்து போய்விட்டது. இந்த மாதிரி நம்ம உரையாடலாம் பெருசாக கேட்குறதே இல்லையே என்று இது எதற்கு இதனுடைய ரெலவன்ஸ் என்ன என்று நான் யோசித்து கொண்டிருந்த போதுதான் உச்ச நீதிமன்றத்திலே நீதியரசரின் மேல் அவன் வீசி எறிந்த செருப்பு அவரை தாண்டி என் முகத்தில் வந்து வீசியது. அருமை நண்பர்களே, அவன் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய வர்ணாசிரம தர்மத்திற்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் ஏறுகிறான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. ஜாதி எதிர்ப்பு போராட்டம் நாம் செய்தால், ஜாதி எதிர்ப்புக்கான பேச்சுக்களை உரையாடல்களை நாம் செய்தால் அவர்கள் ஒன்றுமே நம்மை செய்ய மாட்டார்கள், வேடிக்கை கூட பார்ப்பார்கள். வர்ணத்திற்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தினாலும் அவன் முன்னால் வந்து நிற்பான். அதுதான் அவனுடைய சுப்ரீமசியை, அவனுடைய அந்த மேலடுக்கை கட்டி காப்பாற்றுகிறது. குருமூர்த்தி எழுதுகிறாரே, அப்படி அவன் வீசியது செருப்பை வீசியது போல இங்கே யாரும் வீச மாட்டேன் என்கிறார்களே என்று வெளிப்படையாக எழுதுகிறார். நான் குருமூர்த்தியை பற்றி இதற்கு என்னால் அறிவார்ந்த வகையில் என்னால் பதிலும் சொல்ல முடியும், இல்லை அவர்களைப் போல் கோமாளித்தனமாக கூட என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாளைக்கே குருமூர்த்தியினுடைய ஒரு கொள்ளுப்பாட்டியின் ஒன்றுவிட்ட தங்கை இறந்து விட்டால் விடுதலையிலும் முரசொலியிலும் தலையங்கம் எழுதுவார்கள். நான் எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வதுன்னு எனக்கு தெரியாது. இப்படித்தான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை இவர்கள் கட்டி காப்பாற்றுகிறார்களே. இப்போ நான் அதற்கு டாக்டர் அம்பேத்கர் ஒரு அழகான ஒரு கவுண்டர் வைக்கிறார். ரொம்ப சிம்பிளான கவுண்டர் அது. நான் முதல்ல சொன்னேன் பாருங்களேன், வர்ணம் என்பது குணத்தின் அடிப்படையில் அமைவது. அதாவது நன்றாக படித்தவனை பார்ப்பானாக்கிவிட, யாராக இருந்தாலுமே சரி நான் நன்றாக சண்டை போட்டேன்னா என்னை சத்திரியன் ஆக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆரிய சமாஜ். டாக்டர் அம்பேத்கர் ஒரு கவுண்டர் வைக்கிறாரு, எல்லாம் சரி, அது ஏன் பார்ப்பான் என்று பெயர் வைத்துத்தான் அவனை கொண்டு போய் அந்த வகுப்பில் சேர்க்க? ஒருத்தர் நன்றாக சண்டை போட்டால் அவனை சத்திரியன் என்று பெயர் வைத்துத்தான் அந்த வகுப்பில் போய் நீ சேர்க்க வேண்டுமா? வெளிநாடுகளெல்லாம் நன்றாக சண்டை போடுகிறவனை சோல்ஜர் என்று தான் சொல்லுகிறார்கள், சத்திரியன் என்றால் சொல்லுகிறார்கள். நன்றாக படித்தவன் என்று தான் சொல்லுகிறார்கள், அவனை என்ன பார்ப்பான் என்றால் சொல்லுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்கிறார். காரணம், நீ பெயரை சொன்னாலே அவன் என்பது எல்லோருக்குமே ஏற்கனவே இங்கே பதியப்பட்டிருக்கிறது. இந்த சில பெயர்கள் ஒரு அசுத்தத்தை உடனே நாம் நினைக்க வைக்கும். சில பெயர் பார்ப்பான் என்று சொன்ன உயர்ந்தவன் என்று நினைக்க வைக்கும். உடனே நமக்கு அடுக்கு மனதிற்குள் வரும், வந்துவிடும். எதற்காக அப்படி பெயர் அது ஒரு ரொம்ப அழகான ஒரு கவுண்டர் அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வைக்கிறார். இது நான் இந்த நூலுக்குள் உள்ளே முழுக்க போகவில்லை, மிக 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 மேம்போக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சமூக தளத்திலே எதிர்கொள்ளும் அத்தனை கேள்விகளுக்குமே இந்த புத்தகத்திலே பதில் இருக்கிறது. அடுத்ததாக நான் ரொம்ப ரசித்த ஒரு பகுதி, என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு பகுதி. நீங்கள் புரட்சி செய்ய புகழலாம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் புரட்சி செய்ய போகலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் கிளாஸ் உங்களை செய்ய விடாது என்கிறார். இன்டலெக்சுவல் கிளாஸ் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், அறிவாளி வர்க்கம் என்பது ஒரு நாட்டிலே அறிவாளி வர்க்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது. அந்த நாட்டிலே சாதாரண மக்கள் எல்லாம் அந்த அறிவாளி வர்க்கத்தை பார்த்துத்தான் அனைத்தையுமே கற்றுக்கொள்வார்கள். இங்கே அனைத்தையுமே அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆனால் இங்கே அறிவாளி வர்க்கம் என்பது பார்ப்பன வர்க்கமாக இருக்கிறது. அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார். நாம் சாம்ஸ்கியுடைய ஒரு புத்தகம் ஒன்று உண்டு, த ரோல் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் என்று. ரொம்ப லேட்டாக வந்தது அது. ரோல் ஆஃப் நோம் சாம்ஸ்கி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது ஐரோப்பா அமெரிக்க நாடுகளிலே இந்த இன்டலெக்சுவல் கிளாஸ் என்பது முதலில் அவர்கள் இன்டலெக்சுவல்ஸாக இருப்பார்கள், ஒன்று. இரண்டாவது, அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு தங்களுக்கான நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான். நான் கேட்கிறேன், இது இந்த மண்ணுக்கு இது பொருந்தாது, இந்த மண்ணுக்கு இது பொருந்தாது. முதல் கேள்வி. முதலில் அவர் சொன்னார் அவர்கள் இன்டலெக்சுவல்ஸாக இருப்பார்கள். டு யூ திங்க் த பிராமின்ஸ் ஆர் இன்டலெக்சுவல்ஸ்? நான் இதற்காக யோசித்து பாருங்கள். அவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை, நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்கள் ரொம்ப லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் செம்ம ஸ்பார்க்குள்ள ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பிராமணனை நான் மீட் பண்ணேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம்.
கட்டமைக்கப்பட்ட கதைகள். அவனை சிறந்த பாடகன் என்று சொன்னால் அது கட்டமைக்கப்பட்டது, அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு அது. உன்னுடைய நேரடி வாழ்க்கையில் யாராவது ஒரு இன்டலெக்சுவல் பார்ப்பனர்களை நாம் பார்த்திருக்கிறோமா, பேசியிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். எனக்கு நான் பார்த்தது கிடையாது. படித்தவர்களை பார்த்திருக்கிறேன். தே ஆர் நாட் இன்டலெக்சுவல்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், அவர்கள் அரசை நத்தி பிழைத்து தங்களுடைய பலன்களை வாங்கிக் கொள்வார்கள் என்று நோம் சாம்ஸ்கி சொல்கிறார். இவர்கள் இங்கே இருக்கும் பார்ப்பனர்கள் அரசை நத்தி பிழைப்பவர்கள் அல்ல, அரசையே அவர்கள் தான் ஏற்படுத்துகிறார்கள். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் எந்த புரட்சி செய்ய புகுந்தாலும் அவர்கள் தடுப்பார்கள். அவர்கள் ஒரு போர் வீரர்களைப் போல தடுப்பார்கள். காரணம், சிலர் கேட்கிறார்கள், இல்லையே சில பேர் புரட்சிகரமான பார்ப்பனர்களும் இருக்கிறார்களே என்று கேட்பார். அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், அப்படி புரட்சிகரமான அவர்கள் இருவரும் ஒரே உடம்பின் 2 கைகள். சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர், ஒரு கைக்கு ஆபத்து என்றால் இந்த கை காப்பாற்ற வரும். ஒரு போப் புரட்சிக்காரனாக முடியாது, புரட்சிக்காரனாக விரும்புகிறவன் போப்பாகவே முடியாது என்று சொல்லுகிறார். அதுதான் டாக்டர் அம்பேத்கர். இங்கே கூட யோசித்து பாருங்கள், அனைத்து தளங்களிலுமே அவர்கள் தான் இருப்பார்கள். இங்கே ஆகச்சிறந்த இசைஞர்கள் யார் என்று கேட்டால் அவர்களை சொல்வார்கள். ஆகச்சிறந்த மார்க்சிஸ்டுகள் யார்? பார்ப்பனர்கள் தான். ஆகச்சிறந்த பெரியாரிஸ்டுகள் யார்? பார்ப்பனர்கள் தான். மிக கொடுமை என்ன தெரியுமா, ஆகச்சிறந்த பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் யார் என்று கேட்டாலும் அங்கேயும் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை தடுப்பார்கள், வழிமறிப்பார்கள். உள்ளே அந்த ஒரு இந்து மதம் என்கிற அந்த சனாதன கட்டிடத்திற்கு உள்ளே போர் வீரர்களைப் போல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார். அருமை நண்பர்களே, மிக நீண்ட நேரமாகிவிட்டது. இந்த புத்தகம் என்பது, அதாவது ஆங்கிலத்தை அது வெளிநாடுகளில் எல்லாம் தூங்குவதற்கு முன்னால் ஒரு புத்தகத்தை ஒரு 10 நிமிடமாவது படித்துவிட்டு அங்கே படுக்கைக்கு பக்கத்திலேயே வைப்பார்கள். அப்படி ஒரு புத்தகம் இது. காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் அதே புத்தகத்தை படிப்பார்கள். அந்த புத்தகம் இது. இது நம் வாழ்க்கையோடு ஒட்டி இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். மார்க்சிஸ்டுகள் சொல்லுவார்கள், மார்க்ஸ் சொல்லுவார், உலக வரலாறு என்பதே வர்க்க போராட்டங்களின் வரலாறு. அதாவது வர்க்கங்கள் அதாவது சுரண்டுகிறவர்களுக்கும் சுரண்டப்படுகிறவர்களுக்குமான வரலாறு தான் உலகத்தின் வரலாறு என்று சொல்லுவார்கள். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தையாகத்தானே பிறக்கிறது. சுரண்டுகிறனாக ஒரு குழந்தையும் சுரண்டப்படுகிறனாக ஒரு குழந்தையுமாகவா பிறக்கிறது? இல்லை, அது குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவனை சுரண்டுகிறவனாகவும் சுரண்டப்படுகிறவனாகவும் இந்த சமூகம் மாற்றுகிறது. அறமற்றவனாக ஒருவனையும் அறத்தோடு ஒருவனையும் மாற்றுகிறது. இந்த உலகத்தின் தேவை பொருளாதார சமத்துவம் அல்ல, அறம். இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அறம்தான் தேவை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன ஏழை பணக்காரர்களெல்லாம் ஒழித்துவிட்டு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன அனைத்து சாதியினரையும் அழித்து விட்டு தலித்துகளின் சர்வாதிகாரத்தை கொண்டு வருகிறேன் என்றா சொன்னார்? இல்லை, அழித்து ஒழிக்க வேண்டும், அந்த இடத்திலே அறத்தை வைக்க வேண்டும் என்று பேசியவர் தான் புத்தர். அப்படி பேசியவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அப்படி பேசியவர் தான் ஐயா பெரியார் அவர்கள். பாட்டாளி வர்க்க சர்வாதிகார வீர முழக்கங்கள் அவர் பேசவில்லை. அவர் பேசியிருக்க முடியும் இறுதி காலத்திலே. ஆனால் இறுதி காலத்திலே கேட்ட குரல் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் கரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்பதுதான். இங்கே பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியார் இந்த மண்ணிற்கு தேவையில்லை என்று. இன்னும் சில நாட்களிலே டாக்டர் அம்பேத்கர் ஒரு வடநாட்டுக்காரர், அவரும் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். எங்களுடைய ஆசையும் அதுதான். புத்தர் இந்த மண்ணிற்கு, ஐயா பெரியார் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. அவர் இல்லாத ஒரு காலம் எங்களுக்கும் வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இல்லாத காலமும் எங்களுக்கு ஒன்று வேண்டும். ஒரு காலம் வர வேண்டும் எங்களுக்கு. எங்கள் பிள்ளைகள் அப்பொழுது கேட்க வேண்டும், ஜாதி என்று ஒன்று இருந்ததாமே அது என்ன என்று, மதம் என்று ஒன்று இருந்ததாமே அது என்ன என்று கேட்க வேண்டும், வர்ணம் என்று ஒன்று இருந்ததாமே அது என்ன என்று கேட்க வேண்டும், பெரியார் என்று ஒரு மனிதர் இருந்தாராமே யார் அவர் என்று கேட்க வேண்டும், டாக்டர் அம்பேத்கர் என்று ஒரு மனிதர் இருந்தாராமே அவர் யார் என்று கேட்க வேண்டும், தலித் முரசு என்று ஒன்று இருந்ததாமே அது எதற்காக இருந்தது என்று கேட்க வேண்டும். எங்கள் பிள்ளை அமிழ்தினி அழகாக எழுதுகிறார். அவள் அந்த அந்த
இணையத்திலே எழுதுகிறாள், கண்ணீரை எழுதுகிறாள், ஜாதி கொடுமைகளை எழுதுகிறாள், ஜாதி பற்றி எழுதுகிறாள். அந்த சோகங்களை எல்லாம் அவள் எங்களுக்கு எழுதி அனுப்புகிறாள். எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? உலகத்தின் மற்ற பிள்ளைகளைப் போல அவளும் ஒரு காதலையும் ஒரு நெருக்கத்தையும் ஒரு முத்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் எழுதக்கூடாது என்று எங்களுக்கு மட்டும் ஒரு ஆசை இருக்காதா என்று. அந்த ஆசை எங்களுக்கும் இருக்கிறது. பழனி பாரதியின் ஒரு கவிதை, ஒரு அழகான ஒரு கவிதை உண்டு, உலகத்தரம் வாய்ந்த ஒரு கவிதை அது. அண்ணல் பழனி பாரதியினுடைய கவிதை, ஒரு காதல் கவிதை அது. அதில் சொல்லுவார், தண்டவாளத்தில் தலை சாய்த்து பூத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல். தண்டவாளத்தில் தலை சாய்த்து பூத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல். நீ நடந்து வரப்போகிறாயா, ரயிலில் வரப்போகிறாயா என்பான். இந்த சமூகம் என்ற தண்டவாளத்திலே இந்த ஒற்றைப்பூவை வைக்கிறோம். நீங்கள் நடந்து வரப்போகிறீர்களா, ரயிலில் வரப்போகிறீர்களா? நன்றி.